One of shown the RRB and TPC sensor. Most repeated and important sensor on based on speed and the time and time. Speed and time based பண்ணியிருக்கிற sums எல்லாம் வந்து ஒரு வருஷத்துல கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ரவி ஏ நகரம் ஏல இருந்து பிக்கு பயணிக்கிறார். அப்ப ரவி வந்து ஏங்கிற ஒரு ஸ்பாட்ல இருந்து பிக்கு போறாரு. ரவி தனது வேலை வேகமாக இது மாதிரி இது கொடுத்துட்டாங்கனால இது நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ் ரேஷியோஸ் மாதிரி இது. இப்போ வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க. வேகம் சொன்னால் ஸ்பீடு புதுசாக போன வேகமும் என்ன கொடுத்துறாங்கன்னா 2/7 ஓல்டு ஸ்பீடு கொடுத்துறாங்க. இது பாருங்க, இது வந்து ஸ்பீட் ஆஃப் புதுசாக போனதும் இது ஓல்டு ஸ்பீட். இது மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டாலே கீழே இருக்கிறது எப்போதுமே ஓல்டாக தான் இருக்கும். ஓல்டு ஒரிஜினல், அதாவது ஓல்டாக ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ வந்து அடுத்தது அப்போ நம்ம இதை வந்து இப்படி எழுதிக்கலாம்னா டூ பார்ட்ஸ். அவன் 30 நிமிடம் தாமதமாக அடைக்கிறார். அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு டைம், ஒரு டி டைம் ஆனிச்சுன்னா இங்கேருந்து இங்கே போகும்போது டி ப்ளஸ் 30 மினிட்ஸ் ஆகும். அப்போ இதை வந்து நம்ம டைம் ரேஷியோவில் கணக்கு ஸ்பீடை வந்து டைம் ரேஷியோவில் கணக்கு போனால் ஸ்பீட் இஸ் inversely proportional to time. Speed is directly proportional to distance. Time is directly proportional to distance. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த டைம். இந்த 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து நார்மல் தான், அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 30 செகண்ட்ஸுங்கிறது இதுக்கும் உள்ள ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ் பாருங்க. டைம் ஆஃப் நியூ பை டைம் ஆஃப் ஓல்டு வந்து 7/2. 7 minus 2. 7 minus 2 5. இந்த 5 தான் 30. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரிஜினல் ஸ்பீடில் போயிருந்தால் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க. ஒரிஜினல் ஸ்பீடோட டைம் எவ்வளோ இருக்குது, 2 தான் இருக்குது. 2 என்ன கேட்குறாங்க, 6 times 12. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். யஷ் வந்து 204 கிலோமீட்டர்ஸ் தூரத்தை 68 கிலோமீட்டர் வேகத்துலையும், இப்போ வந்து யாஷ் வந்து 204 கிலோமீட்டரை 68 கிலோமீட்டர் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறான். அடுத்தது அடுத்த 424 கிலோமீட்டரை 53 கிலோமீட்டர் ஹவரில் ட்ராவல் பண்ணுறான். அடுத்த 366 கிலோமீட்டரை 61 கிலோமீட்டரில், அது இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ் D2, இது ஒரு டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி 3 டிஸ்டன்ஸை 3 கிலோமீட்டரில் ட்ராவல். இதுக்கு 3த்துக்கும் ஆவரேஜ் ஸ்பீடு கொடுக்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். இது ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலான்னா 3 ஸ்பீடு கொடுத்துருக்கும் போது 3x y z by x y plus y z limit.
எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பீடு, ஒய்ங்கிறது ஒரு ஸ்பீடு, செட்டுங்கிறது இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணால் ஆவரேஜ் ஸ்பீடு வச்சுக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு. பட் ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சம்மை நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா டைம் எடுக்கும். நான் அதே பாயிண்டில் வேறு கொடுத்துட்டாங்க, ஸோ டைம் எடுக்கும். இது பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னாலே விசிபிளாகவே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை வந்து 3 டைம்ஸ் அடிக்க முடியுது. இதை 8 டைம்ஸ் அடிக்க முடியுது. இதை 6 டைம்ஸ் அடிக்க முடியும். 9 + 8 70. மேலே எத்தனை கிலோமீட்டர்? இது 66 + 204, 370, 570, 994. இதை கேன்சல் பண்ணுங்க. ஆன்சர் நம்ம எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க வேணாம். 17, 17, 5 times 55, 144, 8 times 136. இப்போ 58 தான் வருது. ஆன்சர் இருக்குது, டேரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கேன்சல் அவுட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். அதான் பெஸ்ட்டு. இது வந்து நம்மளுக்கு ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, அப்போ நீங்கள் இந்த இதில் போட்டுருங்க. இதோட தெரியலனாலும் இதில் எப்படி நம்மளை போட்டால் ஆன்சர் கிடக்கும். ஆனால் இதே ஸ்பீடை கொடுக்காம நம்மளுக்கு வந்து டைமை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் சம் இதில் ஸ்பீடாக கொடுத்துருக்கான், இல்லை டைமை கொடுத்துட்டாலும் டைமை நீங்கள் டேரெக்டாக வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக வச்சு போட்டுருலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் தான் அது மாதிரி மெத்தடில் போகிறதுக்கு. இதில் பாருங்கள், டி வந்து 576 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு. அடுத்தது 630 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர். அடுத்தது 315 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் ஸ்பீடில். மோஸ்ட்லி இது மாதிரி சம்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ இதெல்லாம் பாருங்க, இதுவும் அதே ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். பட் ஆனால் நம்ம எப்படி இது வித்தவுட் சால்விங் இதை எப்படி பார்ப்போம். 16 3s are 48, 96 6 times 7, 90 times 35. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 16. இந்த 161 இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த 161 வந்து இந்த டோட்டல் டைம், டோட்டல் இது 576 + 630, 945, 45 + 576, 152. இதை கேன்சல் பண்ணி தான் இந்த மாதிரி போடுவோம். இதை கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக எப்படி இந்த ஆன்சர் போடுறதுன்னா, நம்ம 161 வந்து எல்லாத்துலேயுமே காமன். இங்கே போய் 30 செகண்ட்ஸில் போடலாம் தப்பு. இதில் 161 வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 161 தான் இங்கே குமுலேட்டிவாக வருங்கிறது
கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் இந்த இதில் பாருங்க, இந்த 576630315 இதில் கடைசி நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்க. 11 வருது. 11 வந்தால் ஒன்று தான் ஆன்சர் யூனிட் நம்பரில் வரும். இதில் பாருங்க 1 × 9 1 × 9 ப்ளஸ் 3 பண்ணுங்க. 9 + 3 12. இது வாய்ப்பு இல்லை. 1 × 0 0 + 0 வாய்ப்பு இல்லை. 1 × 0 0 0 + 8 வாய்ப்பு இல்லை. 9 × 1 9 9 + 2 11 1 வருது. அப்போ இது ஆன்சர். மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போடலாம். இஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து சேமாக பக்கத்தில் நியர்பை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோஸ் நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா இது மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி சம்ஸுக்கு வந்து தான் இந்த ஃபார்முலாவை நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபார்முலாவில் பார்த்து ரொம்ப ஈஸி. இப்போ இதில் வந்து முதல்ல ஒரு 100 கிலோமீட்டர், அடுத்தது ஒரு 408 கிலோமீட்டர், அடுத்தது 1460 கிலோமீட்டர். இதை இந்த 100 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் 408 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் அடுத்தது 1460 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் ட்ராவல் பண்ணேன். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன கிடைக்குதுன்னா இதோட மொத்த டிஸ்டன்ஸு 508 1968 இதான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு. நான் 1978 கிலோமீட்டர் ஸ்பீடில் தரேன். இப்படி இதுதான் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 5 டைம் 5 மணி நேரம் ஆச்சுன்னா 73 78 இதில் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா 20.4 408/x மற்றும் 20.4 கேன்சல் பண்ணிங்கன்னா 20 இந்த மெத்தட்லையும் போடலாம். இது எப்படி ஷார்ட்கட்டில் போடுறதுன்னு பார்ப்போம். 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணி தரலாம். இதில் கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணுறது இது மாதிரி கொஷின்ஸ் தான் ஃபார்முலாஸ். ஏன்னா ஒரு இதை கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சலாம். ஜஸ்ட்டு 3 × 20 × 20 × x divided by 20 × x ப்ளஸ் இந்த x நமக்கு தெரியாது. x அதான் x போட்டுச்சு. இப்போ 20 × 20 ப்ளஸ் 20 × x இது வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இதை கேன்சல் பண்ணி பாருங்க. 6 + 12 12 2 starting 6 6 × 1200 x divided by 40x + 400. இங்கே வந்து என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ தான் நம்ம வந்து கொஷினை வந்து இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து
நம்ம எந்த ஸ்பீடு இருக்கோ அந்த ஸ்பீடு என்னன்னு தெரியாது. இது மாதிரி சம்ஸ்க்கு அந்த ஸ்பீடு என்னன்னு தெரியாது தான் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம இது மாதிரி 22 போட்டிங்கன்னா இது 414 வரும். இது 44. இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 400 760 வரும். இது எதுவும் கேன்சல் அவுட் ஆகலை, அது கிடையாது. இப்போ இது மாதிரி கேன்சல் அவுட் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். கேன்சல் அவுட் எதை போட்டால் தான் கேன்சல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியும். எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா கேன்சல் அவுட் ஆகும். இப்போ வந்து 20 போட்டால் கேன்சல் அவுட் ஆகலை. அடுத்து 20 வரும். 2400 10 கேன்சல் அவுட் பண்ணுங்க. வருது. இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 20 ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 1200 எக்ஸ் பை 40x ப்ளஸ் ஆவரேஜ் ஸ்பீடு 400 கொடுத்துட்டாங்க. 20 கொடுத்துட்டாங்க. 800 எக்ஸ் ப்ளஸ் 8000 இப்போ 400 அடிச்சா 220 ஆவரேஜ் ஸ்பீடு. ஒன்று இந்த ஃபார்முலா இருக்கணும், இல்லை இந்த மெத்தட்லேயும் போகலாம். முப்பத்தேழு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும்போது ஒருவர் 1 மணி நேரம் 5 நிமிடங்கள் சைக்கிள் ஓட்டிய பிறகு அவர் கடந்த தூரம் மீதமுள்ள தூரத்தில் 4 இது மாதிரி சம்ஸ் வந்து இப்போ இந்த மாடல் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் பாருங்க, அதாவது 4 பங்கு என்று நினைக்கிறேன். அப்போ வந்து என்னன்னா ஒரு அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கும் இல்லைங்களா, ஒரிஜினலாக வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருப்பாங்கன்னா அதில் 4 இதில் வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கு. ரிமைனிங் தூரம் இருக்கு, மீதமுள்ள தூரம் இருக்கு. அப்போ கவர் மொத்தமாக இருக்க டிஸ்டன்ஸ் தெரியாது, நமக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறது. டிஸ்டன்ஸ் வந்து இதில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்கன்னா 4 கவர் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ரிமைனிங் வந்து நமக்கு வந்து 3 இருக்குது. அப்போ ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 7. இதுதான் ஒரிஜினல் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 37 கிலோமீட்டர். 37 கிலோமீட்டர். இப்போ இது வந்து என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இப்போ வந்து ஒரிஜினலாக அதாவது கவர் பண்ணது 4 ஓடுறதுக்கு 1 hour 5/60 13/12 13/12 இது 4 பங்கு. அப்போ 3 ஓட்டுறதுக்கு அடுத்து 4 ஓட்டுறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னா அப்போ 3 ஓட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஆனால் நம்மளுக்கு 3 கேட்கல, நம்மளுக்கு கேட்டுருக்குது ஒரிஜினல் டைம், அதாவது ஃபுல் டைமை கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு 7 தான் தேவை. ப்ளஸ் 7 போட்டுக்கோங்க. அப்போ 13/12 இன்ட்டு 7/4. இது வந்து டைம் கிடைச்சிருச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடு? டிஸ்டன்ஸ் என்ன? 37 கிலோமீட்டர் ஸ்பீடு. 37 கிலோமீட்டர் ஸ்பீடு. 37 டிவைட் பை 13 இன்ட்டு 7 12 4 வந்து மேலே வந்துடும் இன்ட்டு
12 into 4. இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஆன்சர் கிடைச்சா 48 by 91 37. Deep. Okay, last sum பார்ப்போம். Last sum of this topic. ஒருவர் 12 மணி நேரத்தில் 753 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். அவர் மூன்றில் ஒரு பங்கை அதாவது இது 753 கிலோமீட்டர். 753ல 3 பக்கம் வச்சு இதுல மொத்தமாக கிடக்கிறதுக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகுது. ஆனால் மூன்றில் இரண்டு பங்கை டிஸ்டன்ஸில் அப்போ வந்து இந்த ரெண்டு பார்ட்டை தாண்டிட்டேன். இதை மூணாக படித்தா ரெண்டை தாண்டிட்டான், பாக்கி ஒன்று மட்டும் பாக்கி இருக்கு. இந்த 2 பகுதி தாண்டிட்டா அந்த ஒரு பகுதி மட்டும். இப்போ நம்ம ஒரு பகுதி தான் கிடைக்கும். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தை கிடக்கும் அப்படின்னு மீதமுள்ள நேரத்தில் மீதமுள்ள தூரத்தை எடுத்து கிடக்கும் அப்படிதான் கேட்டுறாங்க. 753 கிலோமீட்டர்ல மீதமுள்ள தூரம் என்ன 1/3. 1/3 கவர் பண்ணுறதுக்கு டைம் 2/3. 2/3 டைமில் அதுவும் இன்னும் டைமும் வந்து 2/3ல அப்படின்னா 2/1. இது வந்து டைமும் 2/1. அப்போ மீதம் உள்ளது என்னது? மீதமுள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடக்கணும்? ஏன்னா ஆல்ரெடி 2/1ல இதில் இது மொத்தமாக இந்த 3 தான் வந்து 12 மணி நேரம். அப்போ நம்மளுக்கு என்ன 1 வேணும். அப்போ 3 தான் 3 தான் வந்து 12 ஹவர்ஸ்னா 1 வரும். இதில் 4 கிடச்சிருச்சு. ஓகே, இதில் வந்து பாருங்க. இப்போ இந்த 2 பார்ட் அப்படின்னா 8 மணி நேரம். அப்போ இந்த 753 இன்ட்டு 1/3ங்கிறது அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண போகிற டிஸ்டன்ஸை ரிமைனிங் டிஸ்டன்ஸை எந்த ஸ்பீடில் போகணும் இந்த டைம் வந்து இது என்ன சொல்லிட்டோம் 4 சொல்லிட்டோமா 4. இப்போ 2ல் தான் போக போகிறேன். இப்போ 2ல் போனால் ஏன்னா அதை விட பாதி ஸ்பீடில் போயிருக்கான், அதாவது 2/3 ஆஃப் த டைமில் போயிருக்கான். அப்போ ஒரிஜினல் டைம் அப்போ ஒரிஜினல் டைமில் போகணும். அந்த ஒரிஜினல் டைம் என்னன்னா 4 இன்ட்டு தான் ஒரிஜினல் டைம். 4 இன்ட்டு 2 அப்போ 8. 753 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸை
divided by 3 into 3 24, 753. 3 times 3 11 option.